அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் தமிழன் ஆசிக். இன்னைக்கு ஒரு யூடியூப் சேனல் திடீர்னு கண்ணில் தென்பட்டுச்சுங்க. அதாவது திசையின் விலை தம்பதின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல். அந்த சேனலில் என்ன வீடியோங்கிறத மட்டும் பாருங்கள். வந்து நிற்கிறாங்க, நாங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம், இந்த வீடியோ இப்போ இந்த ஊரில் பார்க்குறவங்களாம் எனக்கு ஒரு லைக் போடுங்கன்னுங்கிறாங்க. இது தாங்க வீடியோ. 24,000 லைக்கு. எந்த கருத்துமே கிடையாது. அவங்க போடுற வீடியோக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன். தொடர்ந்து எந்த ஒரு கருத்துக்குமே கிடையாது. ஏதாவது ஒரு ஊரில் போய் நிற்பாங்க, நாங்கள் இந்த ஊரில் வந்திருக்கோம், இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம், இந்த ஊரில் இருக்கிறவங்களாம் ஒரு லைக் போடுங்க, அவ்வளோதான். எந்த ஒரு அதில் ஒரு கருத்துக்களும் கிடையாது, மக்களுக்கு தேவையான எந்த ஒரு விஷயங்களும் கிடையாது. ஆனால் இதுக்கு பாருங்கள், 24,000 லைக் விழுந்திருக்கு. ஸோ நம்ம இதில் என்ன சொல்ல வரேன்னா, மக்களாகிய லைக் போடுற நீங்கள் போடுங்க, வேணாம்னு சொல்ல. அதே மாதிரி நல்ல விஷயங்கள் சொல்கிற சேனல்கள் எவ்வளோ இருக்குது, சரிங்களா? அந்த நல்ல விஷயங்கள், நல்ல கருத்துக்கள், நல்ல மருத்துவங்களை கொடுக்குற சேனல்கள்லாம் இருக்குது. அந்த சேனல்லாம் உள்ளே போய் பார்த்தோன்னாக்கா ரொம்ப 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 குறைவான லைக் தாங்க இருக்குது. அதுக்கு லைக் கொடுத்தா அது 4 பேருக்கு போகும், 4 பேருக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் பயன்படும். ஆனால் ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு லைக் போட்டு 24,000 போயிருக்க. நான் இந்த ஊரில் நிற்கிறேன், இதுக்கு ஒரு லைக் போடுங்கன்னாக்க என்னங்க இருக்குது? அதில் ஏதாவது இருக்குதா? யூஸ்ஃபுல்லான விஷயம் ஏதாவது இருக்குதா சொல்லுங்கள். என்ன தெரியுமா அதில் இருக்கிறது? ஒரு பொம்பளை பிள்ளை. அந்த பொம்பளை பிள்ளை சொல்லுதுங்கிறதுக்காக அந்த பொம்பளை பிள்ளை மூஞ்ச பார்த்த உடனே ஒரு லைக்கு முடிஞ்சு போச்சு. அவன் என்ன சொன்னா என்ன, பொம்பளை பிள்ளையா இருக்கடா ஒரு லைக்கா போடுறா அப்படின்னு சொல்லி போட்டுவிட்றீங்க. இதே மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கும்போது, மக்களுக்கு தேவையான விஷயங்கள் வரும்போது அதை ஒரு லைக் பண்ணி 4 பேருக்கு பகிர்ந்து விடுங்க, சரிங்களா?